நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்திற்கு பிறகே தன் வாழ்வில் அரசியல் தொடங்கியது. அரசியல் பயணம் குறித்து வீடியோவில் மனம் திறந்த நடிகர் ராகவா லாரன்ஸ். எதுக்கு தலைவர்னு சொல்லுவாங்க, நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்னு எடுத்து நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியலில் உள்ள நுழைஞ்சது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிக்கை. தற்போதைய நிலையில் மேகதாது அணையை கட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றும், மேகதாது திட்டத்திற்கு விரைவாக அனுமதி வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் என்பதை தமிழக அரசு முன்மொழிவதாக முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் தகவல். அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதி உதவியை நாடுவதாகவும் பேச்சு. தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க முதலமைச்சர் வலியுறுத்தல். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என எந்த நிபந்தனையும் கூடாது என்றும் வேண்டுகோள். தமிழ்நாட்டின் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை கோவையில் அமைக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். கர்நாடகா மங்களூரு அருகே கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று செல்லவிருப்பதாக தகவல். டெல்லியில் இருந்து கர்நாடகா மங்களூரு விமான நிலையம் வரும் முதலமைச்சர் விஜய் மூகாம்பிகை கோவில் செல்கிறார். இணைய வழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உட்பட அதிகாரிகள் பங்கேற்பு. அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்லும் கனிம வளங்களை கனிமங்களுக்கான பசுமை வரியை உயர்த்த ஆய்வு. 50% இருந்து 200% உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைச்சர் பிரபு உத்தரவு. தனது தென்கொரிய பயணத்தில் கொரியாவுக்கான இந்திய தூதர் கௌரங்லாலை சந்தித்த அமைச்சர் கீர்த்தனா. முக்கிய துறைகளில் கொரியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த கலந்துரையாடியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மாநிலங்களவை எம்பியாக காங்கிரஸைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு. தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழியிடம் இருந்து உறுப்பினர் தேர்வு சான்றிதழை பெற்றார். திமுக கூட்டணியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. நாங்கள் இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த 3 தனிப்படைகளை அமைத்த சிபிசிஐடி.
மின்வெட்டால் வீடுகள், சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். மின்தடை பற்றி பொதுமக்களிடம் கூறுவதற்கு காரணங்களை தேடி நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாடு அரசு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி வரும் 29ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். ஆளும் தவேக அரசுக்கு ஆதரவளித்து வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான மின்வெட்டை பொதுமக்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். போர்க்கால அடிப்படையில் மின்வெட்டு பிரச்சினைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இரவில் தொடர்ந்து 4 மணி நேரமாக மின்வெட்டு. ஆவடி பூவிருந்தவல்லி சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும். மற்ற கட்சிகளைப் போல பிளக்ஸ் பேனர் போன்றவற்றை வைக்கக்கூடாது. பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல். சென்னை ஆலந்தூரில் பெண்ணுக்கு தவேக நிர்வாகி வேம்புலி தொல்லை தந்த விவகாரம். வேம்புலியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கி சரவணன் எம்எல்ஏ நடவடிக்கை. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படாது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் தமிழக நீர்வளத்துறை அறிவிப்பு. மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் குதித்த நாகை மாவட்ட விவசாயிகள். வறண்ட வாய்க்காலில் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டம். கர்நாடக அரசில் இருந்து தண்ணீரை பெற்றுக்கொடு. குருவை போச்சே. மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். கடலூர் பரங்கிப்பேட்டையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரி ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் விண்ணப்பம். எண்ணெய் இருப்பு குறைந்துவிட்ட நிலையில் புதிய கிணறுகள் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பம். லண்டன் ஆர்கெஸ்ட்ரா குழுவின் 92 இசைக்கலைஞர்களை கொண்டு இளம் வயதில் சிம்போனி இசையை உருவாக்கிய லிடியன் நாதஸ்வரம். சென்னை வந்த லிடியன் நாதஸ்வரத்திற்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன், வன்னியரசு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் உற்சாக வரவேற்பு. லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி இன்னும் எண்ணற்ற சாதனைகளை இது இசை உலகிலே படைத்து அவர்கள் சிகரங்களின் உயர்த்தத்துக்கு செல்வார்கள் என்பது மிக குறைந்த வயதிலேயே அவர்கள் இதை சாதித்திருப்பதிலிருந்து தெரிய வருகிறது. சேலம் அரசு கலைக்கல்லூரியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், பெற்றோர். நேற்று காலை 8 மணி முதல் காத்திருந்த சீட் இல்லை என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்ததால் மாணவர்கள், பெற்றோர் ஆவேசம். ராசிபுரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி 20 சவரன் நகைகள் கொள்ளை.
பீரோவில் இருந்த 20,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. நாளை முதல் ஒரு வாரம் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அம்பானி குடும்பத்தினர் சாமி தரிசனம். ஏழுமலையானின் அபிஷேக சேவையில் பங்கேற்று மனமுருகி வழிபாடு. ஈரான், அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ஒப்புதல் என அதிபர் டிரம்ப் தகவல். ஐரோப்பாவில் நாளை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்றும் பேட்டி. போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஈரானுடன் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்ற அதிபர் டிரம்பின் பேச்சுக்கு ஈரான் மறுப்பு. போர் முடிவு ஒப்பந்தம் எதுவும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் விளக்கம். FIFA உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி மெக்சிகோ வெற்றி. 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியது. FIFA உலகக்கோப்பை தொடரின் 2வது போட்டியில் செக் குடியரசு அணியை வீழ்த்தி தென்கொரியா வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தென்கொரியா அணி அசத்தல். பத்தாவது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் இன்று தொடக்கம். முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து, இலங்கை அணிகள் பல பரீட்சை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. ₹134 கோடி மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77 கோடிக்கு சிறப்பு தொகுப்பும், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 57 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் அறிவிப்பு. மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியல், வெறுப்பு அரசியல் கூடாது. மக்கள் கருத்தை அறிந்த பிறகு அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மீண்டும் ட்விஸ்ட். திருச்சி கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது தன்னை அரசியலுக்கு போக வேண்டாம் என்று தாய் கண்டித்தார். விஜய் அரசியலுக்கு வந்தபோது தான் அரசியலுக்கு செல்வதை தன் தாய் தடுக்கவில்லை என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. தப்புன்னா அடினா அடிச்சிடுமா, என்னமா இப்படி பேசாம இருக்கா? இல்லை கண்ணா, நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றது. ஏமா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது.
அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு. ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா.